ஹலோ கைஸ், வெல்கம் டு ரஞ்சினி டெலிட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி திருமலாவில் வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு 1 வயசுக்குள்ள குழந்தை வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தை கூட பிறந்தவங்க 12 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, குழந்தை 1 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவாங்க. 1 வயசுக்கு மேலே இப்போ 1.5 வயசில் 2 வயசு இப்படி இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெளியவே ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இப்போ என்னென்ன ஐடி ப்ரூஃப்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேரண்ட்ஸ்க்கு இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று லைக் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். 2வது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்த டிசார்ஜ் ஆகும்போது டிசார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க, அதில் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காப்பியை கூட நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டுட்டு போகலாம். பெர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இந்த டிசார்ஜ் சம்மரி காப்பியை எடுத்துகிட்டு போகலாம். 3வது வந்து குழந்தை கூட பிறந்தவங்க சிபிலிங்ஸ் 12 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்கள் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்லேயே ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகலாம். அவங்க 12 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், 12 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த சிபிலிங்ஸுக்கும் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், 2 பேருக்கு ஆதார் கார்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்குள்ள 1 பேருக்கு இருக்காங்கன்னா 1 பேருக்கு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபேன்ட் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கு திருப்பதி திருமலால ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா சுபதம் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் பேர் சுபதம் என்ட்ரன்ஸ். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 12 மணிலேருந்து மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது போகிறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஆணாக இருக்கீங்க அப்படின்னா ஷர்ட் போட்டு வேஷ்டி கட்டிக்கலாம். பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா சல்வார் கமிஸ் வித் துப்பட்டா, சுடிதார் போட்டுக்கலாம், தாவணி கட்டிக்கலாம், சேலை கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மலான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எந்த விதமான மாடல் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்கில் பவுச் வச்சுக்கலாம், செல்ஃபோனை தவிர பவுச் வச்சுக்கலாம், மணி பர்ஸ் வச்சுக்கலாம், பேபிக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், டாய்ஸ், அப்புறம் பேபி டயாப்பர், இந்த மாதிரி பேபிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கலாம். லக்கேஜை தவிர இப்போ நீங்கள் ஏதாவது லக்கேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே லக்கேஜ்க்குன்னு தனியாக கவுண்டர் இருக்கும். நீங்கள் அந்த கவுண்டரில் வச்சுட்டு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, வச்சதுக்கு உண்டான சாட்சி மாதிரி. அந்த பிரிண்ட் அவுட்டை வாங்கிட்டு நீங்கள் தரிசனம்லாம் முடிச்சு வெளியே லட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபோனை தவிர லக்கேஜ் வச்சு செல்ஃபோனுக்கும் லக்கேஜுக்கும் தனியாகவே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் உள்ளே போகும்போதே அதுக்கு ஒரு கவுண்டர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அந்த லக்கேஜையும் செல்ஃபோனையும் கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பிரிண்ட்டை வச்சு நீங்கள் தரிசனம்லாம் முடிச்சு வெளியே வரும்போது அதுக்குன்னு ஒரு கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் குழந்தைங்க 1 வயசுக்குள்ள குழந்தைங்க வச்சுருந்தாலும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாலும் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை ஹார்ட், தேங்க்யூ ஸோ மச்.